அக்டோபர் 29, 1977ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 2 நாள் சுற்றுப்பயணமாக மதுரை வந்தார். அப்போது ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு தேர்தலில் தோற்றுப்போன திமுகவினர் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுவதாக வந்து அவர் மீது கல்வீசி கொலைவெறி தாக்குதலை நடத்தினர். அந்த தாக்குதலில் பழ நெடுமாறன், SSV சித்தன் ஆகியோர் இந்திராவுக்கு கேடயமாக நின்று படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சென்னை எக்மோர் வந்த இந்திரா காந்தியை வரவேற்க சிவாஜி கணேசன் ரயில் நிலையம் சென்றார். மதுரை சம்பவம் மீண்டும் அரங்கேறுமோ என்ற அச்சம். சிவாஜி தன் உடன் எடுத்து வந்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து உயர்த்தி பிடித்து கொண்டு யாராவது கிட்ட வந்தா சுட்டு விடுவேன் என கூட்டத்தினரை பார்த்து எச்சரிக்கை செய்து இந்திரா காந்தியை கையை பிடித்து அழைத்து வந்து தன் காரில் ஏற்றி அடையாறு மல்லிகை வளாகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தார். திரைப்படங்களில் கூட அதிக சண்டை காட்சிகளில் நடிக்காத நடிகர் திலகம் அன்று தான் சார்ந்த இயக்கத்தின் தலைவிக்கு ஆபத்து என்றதும் நிஜ ஹீரோவாக மாறினார். இதை அவர் தன் சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார்.